தப்பான படங்கள்ல பண்ற மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணவர் அவர் மனைவிய கட்டாயப்படுத்துறாரு. இந்த மாதிரி பதிவுலாம் உங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? வெளில சொல்ல முடியாத வலி. என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் அதுக்கு பதிவு போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு யார் இந்த மாதிரி பதிவு போடுறா? நம்ப முடியலன்னு உங்களுக்கு தோணுது. இப்போ நான் அந்த பதிவை காட்டுறேன் பாருங்க. அக்கா, எனக்கு திருமணமாகி 11 வருடம் ஆகிறது. 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. போன்ல பிலிம் பார்த்து அதை அப்படியே பண்ணணும்னு சொல்றாங்க. சொன்னாக்கா உனக்கு 11 வருஷமா வலிக்கல, நக்கலா கேக்குறாரு, சண்டை போடுறாரு அக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால பெண்கள் வந்து வெளியே இதெல்லாம் ஏன் வெளில சொல்லக்கூடாது? இந்த விஷயம் தான் அதிகமா நடக்குது. ஆனா வெளில சொல்லக்கூடாது. என்கிட்ட நம்பி சொல்றாங்க. அதற்கான பதிவை நான் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரியே வீடியோ போடுறா பாக்காதீங்க. வேதனையில இருக்கிறவங்க பாக்கட்டும். நான் சொல்றேன் ஒரு சில ஆண் உறவுகளே, தமிழ்நாட்டு பெண்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வேற, தமிழ்நாட்டு இந்தியன் கேர்ள்ஸ்க்கு பாடி ஸ்ட்ரக்சர் வேற. நீங்க ஃபாரின்ல எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு எல்லாம் கோடீஸ்வரங்க உடம்ப ரப்பர் மாதிரி வச்சுப்பாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நிறைய மாடுலேஷன்ல இருப்பாங்க. படத்தை பார்த்துட்டு எல்லாமே லாஜிக்னு நினைக்காதீங்க. அதே படத்தை பார்த்துட்டு நம்ம ஏன் சம்பாதிக்கணும், குடிய நிப்பாட்டணும், சிகரெட் ஊதக்கூடாது, பாலியல் வன்கொடுமை, சைல்ட் அபியூஸ் எல்லாம் தடுக்கணும், அதை பண்ணக்கூடாது, பாவங்கள் பண்ணக்கூடாது, தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு யாருமே எடுத்துக்கிறதுல ஒரு வீடியோ பார்த்துட்டு. ஆனா இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நார்மல் டெலிவரி ஆபரேஷன்லாம் வித்தியாசமா பண்றாங்க. நிறைய ரத்தங்கள் போகும். பாடி ஸ்ட்ரக்சர் டைப் எல்லாம் ரொம்ப மாறி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களால பெண்களால இருக்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நிறைய ஒரு சில ஆண்கள் என்ன பண்றீங்க தெரியுமா? இந்த மாதிரி கூப்பிட்டு வரலன்னா அஃபேர் வச்சுக்கிறீங்க, பணத்துக்காக போயிருங்க. இந்த மாதிரி விஷயத்துல 90% ஆண்கள் இருக்காங்கன்னா 30% பெண்கள் இருக்காங்க. எனக்கு வேணும், ஆசை, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்லன்னா பெண்களும் அஃபேர்ல போறது, வயசுல சின்ன பசங்களா சைட் அடிக்கிறது, பாக்குறது, தப்பான ஒரு உறவு வச்சுக்கிறது, ஹஸ்பண்ட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்லாம் பண்றது இருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டியா வந்து ஆண்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது உண்மை. வேண்டாம் உறவுகளே. ஒரு மனைவியோட உடல்நிலை கருதி அதற்கு ஏத்தார் போல நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?